ஹைடா நமஷாய அதாவது வந்து அம்மாவினுடைய கண்கள் வந்து முக்காலத்தையும் அறியும். அதாவது அம்மா வந்து ஒரு விஷயம் செஞ்சாங்கண்டா அது வந்து அதில் நிறைய காரணங்கள் இருக்கும். ஆனால் அம்மா என்ன விஷயம் செஞ்சாலும் உண்மையாகவே அந்த செய்கிறவங்களுடைய நன்மைக்கு தானே ஒழிய அம்மாவுடைய அந்த அம்மாவுக்கு வந்து எதுவுமே இல்லை, அம்மா இதுக்கு தான் செய்கிறாங்க அப்படின்னு இல்லை. ஆனால் முழுமையாக வந்து அம்மா வந்து தன்னுடைய குழந்தைகள நலனுக்காக தான் அம்மா வந்து எந்த விஷயம் பண்ணாலும் செய்வாங்க. ஸோ வந்து அம்மா பண்ணுற விஷயம் சிலதுகள் வந்து உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சாலும் ஆனால் கண்டிப்பாக அதில் வந்து உள்ளுக்க வந்து சூட்சமமாக ஆத்மா அளவில் வந்து எங்களுக்கு அது நன்மையை தான் கொடுக்கும். ஸோ வந்து அம்மாவுடைய கண்கள் வந்து எப்போவுமே வந்து எல்லா காலத்தையும் முக்காலத்தையும் அம்மா அக்கா எல்லாமே தெரியும் இல்லையா. ஸோ வந்து அம்மா ஒரு விஷயம் செஞ்சால் கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல காரணம் இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து மருத்துவக் கல்லூரி மாணவி ஒரு ஆள் வந்து அவங்களுக்கு வந்து மார்பு புற்றுநோய். ஸோ வந்து அம்மா கிட்ட வராங்க. வந்து அம்மாவோட மடியில் படுத்திருக்கும் போது அவங்களோட அம்மா அப்பா வந்து அம்மாவை பார்த்து அழுது அம்மா இவங்களுக்கு இதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க அவங்களுடைய அம்மா அப்பா. ஸோ வந்து மருத்துவக் கல்லூரி மாணவி என்ன சொல்கிறாங்கண்டா, எனக்கு எப்போவுமே மனவேதனை இல்லையம்மா, நீங்கள் கூட தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அம்மா வந்து அந்த பெண்ணுடைய நெற்றியை வந்து வருடி கொடுக்கும்போது அதுக்கு வந்து அவங்களோட அப்பா வந்து அம்மாவுடைய காலில் விழுந்து எப்படியாவது தன்னுடைய பிள்ளைக்கு இதை சரி பண்ணி சொல்லும்போது அதுக்கு அந்த மாணவி சொல்கிறாங்க, அப்பா அம்மா கிட்ட எதுவும் கேட்க வேணாம், அதாவது வந்து அம்மாவுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா. ஸோ வந்து அம்மா எப்படி விருப்பப்படுறாலோ அது நடக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லும்போது அம்மா வந்து ஒரு விபூதி கொடுக்குறாங்க, அதை சாப்பிட சொல்லி மார்பில் வந்து அதை பூச சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அப்படியே அனுப்புகிறாங்க. அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா கொஞ்ச நாளையில் மறுபடியும் வந்து அந்த இது பரிசோதனை செய்கிறாங்க இதுக்கு அந்த மாணவிக்கு. ஸோ செய்யும்போது என்ன நடக்குதுன்னா அந்த இரத்தத்துலேருந்து புற்றுநோய் கிருமிகள் ஃபுல்லாகவே அழிஞ்சிட்டுன்னு சொல்லி டாக்டர் சொல்லி வைக்கணும். ஸோ வந்து என்ன நடந்ததுன்னா அப்புறம் அவங்களோட அப்பா வந்து ஆசிரமத்தில் வந்து சொல்கிறாரு, அதாவது இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுத்த மருந்து எதுவுமே அவங்க சாப்பிட்லையா, அதாவது அம்மா கொடுத்த விபூதி மட்டும்தான் தன்னை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லி மற்ற எல்லா டேப்லெட்ஸையும் வந்து ஒதுக்கி தள்ளி அம்மாவோட விபூதியை மட்டும்தான் சாப்பிட்ருக்காங்க. ஸோ வந்து வீட்டில் யார் சொல்லியுமே அவங்க கேட்கல. ஸோ அதால் அம்மா வந்து காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வந்து அடுத்தது வந்து அம்மா சொல்கிறாங்க, இப்படி தான் ஒருத்தவங்களுடைய மன உறுதி இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. இந்த பெண்ணுடைய மன உறுதி மாதிரி தான் பகவானே நீ எப்படி நினைக்கிறாயோ அப்படி தான் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட சரணாகதி அடையணுமா அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்கடா. ஓகேடா, இதோட ஃபுல் வீடியோ அமிர்த புன்னகை அப்படிங்கிற யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஓகேடா, போய் பாருங்கள். நம்ம ஷாய வாழ்க வளமுடன்.